வணக்கம். ஒரு ஹாஸ்டலில் காலேஜ் பிள்ளைங்க படிச்சுன்னு இருக்காங்க. அவங்க அன்றைக்கி ஜூ ப்ராக்டிக்கல் போனாங்க. அங்கே ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வரும்போது நல்ல மழைங்க. அந்த மழையிலேருந்து நகர்ந்து போகிறதுக்கு சிரமப்படுறாங்க. ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் போகிற தூரம். அங்கே என்னன்னா, அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் ஒரு புத்துங்க. அந்த புத்தில் காளா நாகுன்னுவாங்க. காளா நாகுன்னா கருப்பு நாகம் இருக்குதுங்க. அந்த அந்த வார்டன் என்ன பண்ணுவான், அந்த புத்தில் போய் அந்த பாம்புக்கு பால் விடுவாங்க. இந்த ஹாஸ்டல் பசங்கள்லாம் சொல்லுவாங்க, வேண்டாங்க, பாம்பு எப்படியா இருந்தாலும் விஷத்தை கக்கும், அது போகாதீங்க, வராதிங்க, அந்த பாம்பை பிடிச்சின்னு போக சொல்லுங்கன்னா நத்திங் டூயிங், அது சாமி அப்படின்றான். இந்த பசங்க அன்றைக்கி மழையில் அந்த வார்டன் என்ன பண்ணார், ஏதோ வேலையாக வெளியில் போனாருங்க. அப்போது இந்த பையன், இந்த பசங்களுக்கு காலேஜுக்கு போகிற நேரம் ஆயிடுச்சு. இந்த பாம்பு காளா நாகு இருக்குது பாருங்கள், கருப்பு நாகம், ஹாஸ்டலுக்காக மழையில் ஒதுங்கும்போது பசங்க சீருச்சுங்க. பாம்புன்னா சீருமை. ஈக்குவிடம் தலையில் எழுதுமிரும் தேளுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் வாழுமே நோக்கரிய பைங்கன் அரவுக்கும் துட்சணருக்கும் அங்கம் முழுவதும் இடமேயானாம். அது பாம்பு இல்லை, உடம்பு பூரா விஷமாச்சே. பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களாச்சா, பட்டுன்னு அடிச்சிட்ட உடனே அது ஊந்துடுச்சிங்க. அதை ஒரு பொட்டியில் போட்டு எடுத்துன்னு நேராக காலேஜுக்கு போகிறாங்க. ஜூ டிபார்ட்மெண்ட்டில், அதான் ஜுவாலஜி வாத்தியார் வராரு பாருங்க, அந்த ப்ரொஃபஸர் வரும்போது, சார் இதை மாதிரி இன்றைக்கி விசரான்னு சொன்னீங்களே, இந்த உள்ள ஒரு மிருகம் இருக்குது, அது எடுங்கன்னு பார்க்கும்போது திறந்த உடனே பாம்பு சுருன்னு சீரிச்சுங்க. காலேஜ் பசங்கள்லாம் ஓடிட்டாங்க. அங்கே வந்த பசங்கள்லாம், ஜூக்கு வந்த பசங்கள்லாம், ஜுவாலஜிக்கு கிளாஸ் அட்டன் பண்ண பசங்கள்லாம். அங்கேருந்து வார்டன் ஓடி வரான். ஐயோ நமஸ்காரம் நமஸ்காரம், நமஸ்தே நமஸ்தே அப்படின்றான் பாம்புக்கு. அது ஏற்கனவே அடி வாங்கின்னு உதனிது பாருங்க, புட்டு போட்டுன்னு அவனை போட்டுச்சுங்க. இந்த இடத்துல மார்க்கப் மகாவிஷ்ணுங்க அவனுக்கு. இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பக்தி இருக்கணுங்க, அது வெறியாக இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.